चिल्ली है बराबर है ना லாஸ்ட் போஸ்ட்டில் வந்து ஃபுல் ஜார் இல்லை நாட் ஃபுல் ஜார்னு போட்டிருந்தேன். அது என்னென்னு கரெக்டாக பார்க்கணுன்னு சொல்லி சொன்னாங்க. யார் இது வாக்குத் சாகுல் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜக்கு போடுவேன்ட்டு எனக்கு அதுக்கேற்ற ஜக்கு கிடைக்கல. ஏன்னா வச்சுருந்தா ஆனால் உள்ளே போகிறதுக்கு எதுவும் இல்லை. சரி இருந்தாலும் சரி அதுக்குன்னு வாங்கணும் அவசியம் இல்லை. சரி என்கிட்ட இருக்கிற நம்ம சில்வர் ஜார்லேயே போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு. பட் பெருசு தான், இது அந்தளவுக்கு பொங்குமான்னு தெரியல. புதினா நிறைய எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன், ஆனால் 2 போடலை. நான் இந்த இது கிளப் சோடா தான் இங்கே 2 வாங்கிக்கிட்டேன். நான் சோதனை எலிகள்லாம் 2 பேரை சரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பிடிச்சி பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இஞ்சி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு, உப்பு, சுகர் வந்து சிரப் தயாரிச்சுக்கிட்டேன் நிறைய போட்டு. ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டு அடிக்கிறதுனால கொஞ்சம் பயம், அதனால் வந்து கொஞ்சம் நிறைய சுகர் சிரப் தயாரிச்சுக்கிட்டேன். ஒரு லெமன் ஃபுல்லாக ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தனியாக ஜூஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து அந்த எல்லாத்தையும் வந்து நம்ம அடிச்சுக்கலாம். இதில் போட்டு மிக்சியில் போட்டு அடித்து வடிகட்டிக்கலாம். புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய் வந்து நான் ஒரு சின்ன விட்டு தான் போடுறேன். சுகர் சிரப்புக்கு வந்து நான் நிறைய சக்கரை போட்டு நான் வந்து அதை வந்து நல்லா கொதிக்க விட்டேன். நல்லா 9 டீஸ்பூன் கிட்ட சக்கரை போட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் போட்டு அடித்து நான் வடிகட்டிக்கிட்டேன். இதில் வந்து அந்த சுகர் சிரப் வச்சுருந்தேன் இல்லையா, அது ஊற்றிக்கிட்டேன். நான் லெமன் ஜூஸ் ஃபஸ்ட்டு நான் ஒரு லெமன் ஃபுல்லாக ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் ஊற்றிக்கிட்டேன். இது வந்து நான் குடிச்சு பார்க்குறதுக்கு வந்து என் பையன்கிட்ட சொன்னால் அவன் மாட்டேன்ட்டான். சரி அப்புறமா கிராசரி கொண்டு வந்தார். அவர்கிட்ட சொன்னேன். சரி நின்றுட்டு இருந்தார். போகிறதுக்கு லேட் ஆகிட முடியாது, அவர் கிளம்பிட்டார். சரி பார்க்க எங்கள் வீட்டில் க்ளீன் பண்ண வந்திருந்தார். சரி அவர் தான் வந்து சோதனைகள் ஆக்கியாச்சு இன்றைக்கி. பயம் வேறு, ஏன்னா சில்லி போடுறதுனால நிறைய சுகர் போட்டுக்கிட்டேன். நான் எதுவும் ஆகக்கூடாதுன்றதுனால நான் வந்து ஒரு சின்ன பிட்டு, அதை நான் சொன்ன லாஸ்ட் போஸ்ட்டில் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு பிட்டு தான் அடித்தேன். அதே வந்து அரைக்கும் போதே வந்து புறையேற ஆரம்பிச்சிச்சு. அந்தளவுக்கு காரம் ஏறுது. பார்த்து பண்ணுங்க, யார் பண்ணுறதாலும் பண்ணுறேன்ட்டு நிறைய போட்டு அரைச்சி குடிச்சிடாதீங்க. இது கொஞ்சம் தான், ஆனால் அந்த ஜக்கில் வந்து ரொம்ப பொங்கி வராது, ஒரு அளவுக்கு தான் வரும். ஏன்னா பெரிய ஜக் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரைச்சாச்சு, ரெடியாக வச்சுருக்கேன். இந்த கப்பு உள்ளே போகாது, சின்ன கப்பு தான் எடுக்கணும். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். அது இது வந்து வாக்குத் ஷாகுலும் பிளஸியும் பார்க்கணுன்னாங்க. ரொம்ப நேரம் செக் பண்ணிட்டு இருந்தாங்களாம். நான் போடுவேன்ட்டு பார்த்தா இல்லை போடல. சரி நான் இப்போ நான் வந்து போடுறேன் பாருங்கள். அரைச்சதில் வந்து நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சுகர் சிரப் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கிறேன். எனக்கு சில்லி இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது மற்றவங்கள டெஸ்ட் பண்ண சொல்கிறதுனால. நிறைய போட்டு கரைச்சிருக்கேன். அதாவது 9 டீஸ்பூன் கிட்ட போட்டு நான் சுகர் சிரப் எடுத்துருக்கேன். பாதி தான் இதுக்கு போடுறேன், இன்னொரு பாதி இன்னொருத்தர் டெஸ்ட் பண்ணுவார். நான் போடுறேன் இப்போ. इधर इसको डालने के बाद अभी ऐसा हो गया ना, उसी टाइम पियो. நான் இதில் ஊற்றுறேன். இதில் अंदर है ना. ओके अभी पी के देख लो चिल्ली कैसे मालूम पड़ेगा. बताओ अभी हो रहा है. ठीक है ना. नमक और मिंट पूरा बराबर है. चिल्ली चिल्ली है, बराबर है ना. இது பொங்கி வழியில் எனக்கா வந்து சால்ட் வந்து ஃபஸ்ட்டே போட்டுருந்துருக்கணும். சப்ஜா வந்து என்கிட்ட காலி ஆகிடுச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் அடிக்கும் போது கொஞ்சம் கம்மியாக போட்டேன் சுகர் சிரப். அப்போ கொஞ்சம் காரம் ஏறிச்சு. நல்ல சுகர் சிரப் போட்டதும் காரம் ஏறல. இது வந்து நான் மின்ட் ஜூஸ் முதல்ல வந்து சேம் மெஷர்மெண்ட்டில் நான் பண்ணியிருக்கேன். நெல்லிக்காய் சேர்த்துருக்கேன் அதில். சோடா மட்டும் சேர்க்கல, எல்லாம் மற்றது எல்லாமே சேர்த்துருக்கேன் அதில். இது வந்து கிட்னி ஸ்டோனுக்கு ரொம்ப நல்லது. பின்னாடி 2 வீடியோ நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எடுத்தது அது
ஜஸ்ட் நினைக்கிறேன் உங்களுக்கு தேவைப்படும். டயபெட்டிக்கும் கிட்னி ஸ்டோனுக்கும் தேவைப்படும். பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே இந்த போஸ்ட் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ன்னு சொன்னல, அது பிளிஸி வந்து உடனே போன நவம்பரில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். உடனே எனக்கு செஞ்சு பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோட்டோ அமிச்சாங்க. இந்த ஃபோட்டோ தான் பிளிஸி அமிச்சது, இந்த டம்ளரில் உள்ளது தான். உங்களுக்கும் யூஸ் ஆகும். பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள். யாரும் லைக் பண்ண மாட்டேறீங்க. லைக் பண்ணால் தான் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் பண்ணி கமெண்ட் போட்டிங்கனாக்கா சரி, எல்லாத்துக்கும் விருப்பமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த போஸ்ட் நல்லதாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 வீடியோ இணைக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு டைம் நான் ட்ரை பண்ணும்போது அந்த கலரை பார்த்துட்டு சில்லுன்னு அந்த மிளகு உப்பு போட்டு லெமன் பண்ணியிருந்தேன். கலருக்கே நான் வந்து என்ன பண்ணுறேன், டக்குன்னு குடிச்சிட்டேன் ஃபோட்டோ எடுக்க முன்னாடி. அதுக்கப்புறம் ஆஹா குடிச்சிட்டோமே சொல்லிட்டு அப்புறமா தான் ஃபோட்டோ எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் மறுபடியும் ஃபோட்டோ எடுத்து செஞ்சு ஃபோட்டோ எடுத்து குடித்தாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் குடித்தாங்க. அது முந்தி பண்ணது. அது முந்தையே அது நான் போஸ்ட் பண்ணிட்டேன். இது மறுபடியும் இங்கே வீடியோக்காக இது எடுத்தது. அந்த போஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கலர் அப்படியே அந்த ஒயிட் கலர் கண்ணாடி டம்ளரில் பச்சைன்னு அப்படியே ரொம்ப இதாக இருக்கும். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் பற்றி சொல்ல மறந்துட்டேனே. இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நான் வந்து அடிக்கடி பண்ணுறது தான். இது நல்ல முடி வளரும் கொள்கிறோம். இது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னாக்கா, இது வந்து நான் ஜஸ்ட் லைக் தட்னு நான் தான் புதினா, நெல்லிக்காய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் உப்பு, வேணுன்னா சர்க்கரை, அப்புறம் என்ன போட்டேன் லெமன், இதெல்லாம் போட்டு நல்லா அடித்து அப்பப்போ குடிப்போம். அப்போ நான் உடனே ரொம்ப நல்ல இருக்குதுன்னு தான் போஸ்ட் பண்ணேன். பேலியோ டயட்டில் வந்து நிறைய கமெண்ட் வந்த குறிப்பு இது. எக்கச்சக்க கமெண்ட் வந்துச்சு. எல்லாருக்குமே வந்து இந்த குறிப்பு பிடிச்சிருந்துச்சி. அவ்வளோ பேருமே எல்லாம் செஞ்சு பார்த்துருக்காங்க. பட் நான் இங்கே குறிப்பிட்டேன்னு நினைக்கிறேன் ஏதாவது இங்கே. அதுக்கப்புறம் வந்து இங்கே பிளிஸின்ட்டு அடிக்கடி கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இது நான் இது போட்டதுமே 1 வாரத்துக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க எல்லாம் குடிச்சிருக்காங்க போட்டு. அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்துச்சான். இது 1 வாரம் தொடர்ந்து குடித்ததில்ல அவங்களுக்கு வந்து ஸ்டோன் ப்ராப்ளம் சரியாயிடுச்சு அப்படின்னாங்க. இப்போ எப்பப்பெல்லாம் ஸ்டோன் ப்ராப்ளம் மாதிரி இருக்குதுன்னு தெரியுதோ அப்போ உடனே இது அடித்து குடிச்சிருவாங்களாம். சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ சரியாயிடுச்சுன்னு சொன்னால் மருத்துவ குறிப்பாகவே இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா, வேறு யாருக்காவது ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்குதுனாக்கா இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப கூலாக குடிக்காதீங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சளி பிடிச்சிக்க போகுது. அந்த கூழ் சளி பிடிக்குது அப்படின்றதுனால தான் நான் வந்து இஞ்சி அதெல்லாம் போட்டிருக்கேன். லெமன் வந்து எப்பொழுதுமே நல்லது உடம்புக்கு. பார்த்து அந்த மாதிரி பார்த்து மின்ட்டும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. க்யூர் பண்ண எல்லாமே பார்த்து குடிச்சு நல்ல நோய் இல்லாமல் இருங்க. இது ஒரு குறிப்பு ஒருத்தருக்கு உதவுதுனாக்கா அது ரொம்ப நல்லதில்லை. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி மாதுளப்பழ தோல் டீ கூட போட்டிருக்கேன். அது வந்து என்னென்னாக்கா அது சுகருக்கு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுதான். நான் அடிக்கடி வந்து எல்லாமே போட்டு குடிச்சிட்ருக்கேன். டீலாம் சுகர் இருக்குதுன்றது கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு நல்லதுக்குன்னு சொல்லி வேஸ்ட் பண்ண மாட்டேன். அது அவ்வளோத்தையும் எல்லாமே ஏதாச்சும் பயன்படுத்திகிட்டே தான் இருப்பேன். எனக்கு தெரிஞ்சது தான் எல்லாத்தையுமே இங்கே சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கும் பயன்பட்டால் எனக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம். யாராவது செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜூஸு கண்டிப்பாக சரியாச்சுன்னா வந்து சொல்லுங்கள். சரியாகலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைமுடிக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது, ரொம்ப யங்காக இருப்பீங்க, இளமையாக இருப்பீங்க, அதுக்கும் நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.